ஒரு திருடன் தன் மேலே எஃப்ஐஆர் போடுவானா? அப்படிதான் இந்த தமிழக அரசு நீங்க அப்படிதான் நான் பார்க்கிறேன். ஆக எஃப்ஐஆர் ஏன் போடவில்லை என்று சொன்னால், தமிழக அரசு இதற்கு முன்பு இருந்த திராவிட கழக அரசுகள், அறநிலையத்துறை அதிகாரிகள் சேர்ந்துதான் இந்த சிலை திட்டம் செஞ்சிருக்க முடியும். ஒரு கொடியை நாட்டுவது என்பது இந்த இடம் எனக்கு சொந்தம் என்று உறுதிப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய ஒரு செயல். ஒத்துக்கிறீங்களா? ஆமா. இப்ப ஒரு சம்பவத்தை நான் இதோட ஒப்புமைப்படுத்துறேன். காஷ்மீர்ல அந்த லால் சவுக்ல தேசிய கொடியை ஏற்றுவேன் என்று சொல்லி நாடு முழுக்க கன்னியாகுமரியில் ஆரம்பித்து ஏகதா யாத்திரை போனார்ல முரளி மனோஜ் ஜோஷி, மோடிஜி கூடவே பயணித்தார். ஏன் பண்ணார்? காஷ்மீர் நம்மளுக்குன்னு அந்த லால் சவுக் எனக்கு சொந்தமானது அவன் சொல்றான். நீ ஒரு அம்மா பாலை கொடுக்குறாருதான் வந்து கொடி ஏத்துறான்னு சவால் விட்டான். ஏற்றுன்னு சொல்லி ஏத்தி காமிச்சார் இல்லைங்களா? அப்ப என்ன அர்த்தம்னா அந்த இடம் எனக்கு சொந்தமானது. இன்றைக்கு அதே நர்மதா ரிவர் அந்த ப்ராஜெக்ட் மூலமாக குஜராத்தினுடைய கடைசி கிராமம் வரைக்கும் அந்த ஒரு சொட்டு தண்ணி கூட வீணாகாம இப்போ பயன்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பது உலக சாதனையாக பார்க்கப்படுகிறது. பிக்கெஸ்ட் அந்த மோஸ்ட் அட்வான்ஸ்ட் எஜுகேஷன் ப்ராஜெக்ட். எல்லாத்துக்கும் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய ஒரு நாடு, ஒரு ரோட் நேஷன் சொல்லலாம். அப்படிப்பட்ட நாடு நம்முடைய அண்டை நாடாக இருப்பது நமக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதையும் நான் இப்ப தெளிவுபடுத்த விரும்புறேன். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். 717 டாஸ்மாக் கடைகள் மூட விஜய் உத்தரவு. சீரியஸான நடவடிக்கையா விளம்பரமா? கடத்தப்பட்ட சிலைகளை மீட்க போதுமான நடவடிக்கை இல்லை. தமிழக அரசு மீது சுப்ரீம் கோர்ட் அதிருப்தி. திருப்பரங்குன்றம் கள்ளத்தி மரத்தில் கொடியை அகற்ற போராடியவர்கள் மீது பதிந்த வழக்கு ரத்து. உயர்நீதிமன்றம் உத்தரவு. சூழியல் போராளிகள் பேரவையில் வளர்ச்சியை தடுக்கும் போக்கு கண்டித்த உச்சநீதிமன்றம். அமெரிக்க ஈரான் போரில் பாகிஸ்தான் நூர்கான் விமான தளத்தை பயன்படுத்திய ஈரான். அமெரிக்கா அதிர்ச்சி. இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்துள்ள நமது அரங்கத்திற்கு திரு ராம வெங்கடாதிரி அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் ராஜேஷ். விஜய் அண்ணா ஆட்சிக்கு வந்ததுலேருந்து பல அதிரடி நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கிறதாக சோசியல் மீடியாலையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் பல விஷயங்களை பரவ விடுறாங்க. அப்படி அவர் முதல் கையெழுத்தே போட்டிருக்காரு. அவர் கடும் உத்தரவு போட்டார். உடனே அதை செயல்படுத்த தொடங்கிட்டாங்க. காலையில் உத்தரவு, மாலையில் மூடல் அப்படின்லாம் தம்பனை எல்லாம் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு 717 டாஸ்மாக் கடைகளை அவர் மூட உத்தரவிட்டிருக்கிறாரு அப்படின்னு. இது எங்கன்னா கோயில், பள்ளி, மசூதி, சர்ச்சு பக்கத்துல எல்லாம் இந்த டாஸ்மாக்குகளை மூடணும். ஏற்கனவே இந்த ரூல் தான் இருக்குது. அதை இது வரைக்கும் சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இப்ப மீண்டும் அதே ரூலை பத்தி ரீஎம்பசைஸ் பண்ணி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த செயலை எப்படி பாக்குறீங்க? அப்பா ஆட்சி அகன்று அண்ணன் ஆட்சி வந்திருக்கு. இதே போல அப்பா ஆட்சி வந்த புதுசுல இதே நம்முடைய ஊடகங்கள்லாம் இல்ல ஒரு திருத்தம் என்னன்னா, அவரை எல்லாருக்கும் தன்னை அப்பான்னு சொல்லிட்டாரு. இவர் கேட்டகரி வைஸ் வச்சிருக்காரு. சிலருக்கு மாமாவாகவும், சிலருக்கு அண்ணனாகவும், சிலருக்கு தம்பியாகவும் அவர் இருக்கிறார். சரி, அதனால பொதுவா நீங்க அண்ணன் சொன்னதுனால சொன்னேன். அப்ப பல்வேறு அவதாரம் எடுக்கக்கூடிய அந்த விஜய் இதற்கு முன்பு இந்த அப்பா ஆட்சியில பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த ஆரம்பத்துல இதே போல பல கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு வரைக்கும் சிக்ஸர் அது இது ஒரே ஒவ்வொருத்துக்கும் பாராட்டு மழை நம்முடைய ஊடகங்கள் அப்படி சொல்லிட்டு இருக்கோம். அதே பாணியில இப்ப தமிழக ஊடகங்கள் நீங்க சொன்னபடி காலையிலே உத்தரவு, காலையில் பறந்த உத்தரவு, மாலையில் மூடப்பட்ட கடைகள் என்றெல்லாம் போட்டிருக்கு. உண்மையிலேயே அப்படி நடந்தால் அதை வரவேற்கும். ஏன்னா அங்க பாருங்க, புள்ளி விவரங்கள் இன்றைய தேதியில 4765 டாஸ்மாக் கடைகள் தமிழகம் முழுக்க இருக்கு. இது மூடப்பட்ட இந்த 717 கடைகள்ல 276 கடைகள் கோயிலுக்கு அருகாமையில் இருக்கின்றது. மத வழிபாட்டு தலங்களுக்கு நம்ம கோயில்னு எடுத்துக்கலாம். அதே போல 186 பள்ளி கல்லூரிகளுக்கு பக்கத்துல இருக்கு. 255 பஸ் ஸ்டாப் பக்கத்துல இருக்கு. அப்ப ஏற்கனவே இந்த உத்தரவு இருக்கு.
அப்ப அந்த உத்தரவை மீறி இந்த கடைகள் இயங்க அனுமதி கொடுத்த முந்தைய அரசு சட்டவிரோதமாக செயல்பட்டு இருக்கின்றது என்பது இந்த செய்தி மூலம் முதல்ல தெளிவாகிறது. இப்ப இதை மூட போறாங்களா? நம்முடைய கேள்வி என்னன்னா, மூடிய பிறகு வேற இடத்த திறக்க போறாங்களா? காம்பன்சேட் பண்ணுவாங்க அது தெரியல. இதை மூடக்கூடிய ஒரு மூடவரும் வேற இடத்த ஆரம்பிக்க மாட்டோம் என்று சொன்னால் அப்ப என்ன பண்ணலாம்? இது வரவேற்கலாம். ஏன்னா படிப்படியாக இந்த டாஸ்மாக் கடைகளை குறைக்கக்கூடிய ஒரு முயற்சிக்கு முன்னேற்பாடா இதை நம்ம பார்க்க முடியும். சென்ற ஆட்சியில நேஷனல் ஹைவேஸ்ல ஒரு 500 கடைகள் இருந்தது. அது ஹைகோர்ட் கூட உத்தரவு போட்டது அதை நீங்க மூடணும்னு. சரின்னு மூடிட்டாங்க. ஆனா அதற்கு ஒரு மங்கு ஜாஸ்தியாகவே மற்ற புறங்கள்ல மற்ற இடங்கள்ல வந்து டாஸ்மாக் கடைகளை திறந்தார்கள்ங்கிறதும் திராவிட வரலாறு இருக்கிறது. அதனால இது வந்து திராவிடம் போல இன்னொரு ஆட்சி நடக்குமா அல்லது மாற்று ஒரு ஆட்சியாக அமையும் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்படி செய்ய முடிந்தால் இவர் வந்து ஒரு துணிச்சல் மிக்கவரா நான் பாராட்டுவேன். ஏன்னா அது சாதாரணமா பண்ணக்கூடிய ஒரு செயல் அல்ல, அதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். இந்த 717 கடைகளையும் மீண்டும் திறக்காமல் இருந்தால் அதே போல படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை கருணாநிதி எந்த ஒரு மதுவிலக்கை நீக்கி தமிழகத்துக்கு சாபக்கேடு மாறி தமிழர்களை குடிகாரர்களாக மாற்ற ஒரு முயற்சி பண்ணாரோ அதை படிப்படியாக அகற்றக்கூடிய ஒரு தீர்மானமான தைரியமான முடிவு விஜய்க்கு இருக்கின்றதா என்பதை அடுத்து வரக்கூடிய செயல்கள் நம்ம பார்க்கலாம். அதே போல இந்த டாஸ்மாக் விட இன்னும் ஒரு பெரிய ஆபத்து, மிகப்பெரிய ஆபத்து போதை. இப்ப கூட வந்து நேற்றைக்கு ஏதோ சில இடங்கள்ல கோயம்புத்தூர்ல ஒரு சின்ன பசங்க இதுல போதையில எரித்தார்கள், அந்த மாதிரி இல்ல எரித்தார்கள் ஒண்ணு, இளம் சிறார்கள் 2 பேர் கத்தியால ஒருத்தனை வெட்டி முகம் சிதைக்கிற அளவுக்கு வெட்டியிருக்காங்களே. அதான் போதையினுடைய அந்த தாக்கம் இருக்கும்போது அது எதுக்கும் செய்ய துணிவார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அதனால போதை கலாச்சாரம் ஒழிக்கப்படணும். இவர் வந்து பேசும்போது பல இடங்களில் போதை ஒழிப்பு என்று பேசியிருக்கிறார். முதல் நாள்லயே அந்த மாதிரி பேசியிருக்கிறார். அதனால அதை ஒழிக்கணும் முக்கியமா. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா கஞ்சாவை விட வந்து கொடூரமானது சிந்தட்டிக் ட்ரக், மெத் என்று சொல்லக்கூடிய அந்த சிந்தட்டிக் ட்ரக். அது போதை போட்டிருக்காங்கிறது கூட தெரியாது. அதற்கு அடிமையாகிவிட்டால் ரொம்ப சீக்கிரமா இறந்து போயிடுவாங்க அல்லது படுத்த படுக்கை ஆகிடுவாங்க. ஆகவே நம்ம நாட்டின் மீது சைனா போன்ற பல நாடுகள் தொடுக்கக்கூடிய ஒரு பெரிய போராக இந்த சிந்தட்டிக் ட்ரக் நம்ம பார்க்க முடியும். அதனால அதற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி இவர் எடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால நாம் இந்த முயற்சியை பாராட்டுகிறோம். தொடர்ந்து இதே போல பல நல்ல முயற்சிகள் செய்வார் என்ற எதிர்பார்ப்போடு இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். தமிழகத்திலிருந்து பல தெய்வ திருமேனிகள் கடத்தப்பட்டிருக்கு. அது பல வெளிநாடுகள்ல, யூகேல இருக்குது, யூஎஸ்ல இருக்குது. அப்படிங்கிறதையும் தாண்டி பல சிலைகள் கடத்தப்பட்டிருக்கு. அது பல இடங்கள்ல வந்து ஏலம் வரக்கூடிய ஒரு சூழல் கூட இருக்கிறது. அப்படின்னு தமிழக அரசு இந்த தெய்வ சிலைகள் கடத்தப்பட்டிருப்பது குறித்து போதிய அக்கறை இல்லாம அது முனைப்பு காட்ட மாட்டேங்குது. அது மீட்கணும் அப்படிங்கிறது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இவ்வளவு ஃபைல்ஸ் காணா போச்சுன்னு காவல்துறையிலிருந்து கோர்ட்டுக்கு சொன்ன அந்த விஷயங்கள்லாம் கூட நம்ம பார்த்தோம். இப்போ இது குறித்து யானை ராஜேந்திரன் நம்ம ஸ்ரீ டிவி அரங்கிலே கூட அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாரு. அதில் இடையீட்டு மணிதாரர்களா என்னையும் சேர்த்துங்க, ஏன்னா நான் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் நான் பணியாற்றி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பொன்மாணிக்கவேல் சொன்னப்ப எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை, நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய தரப்புல இருந்து ஆஜராய் பல விஷயங்கள் நம்ம முனைப்பு காட்டி பண்ணும் பொழுது தமிழக அரசில் இருந்து அதுக்கு போதிய ஒத்துழைப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டும் கண்டிச்சிருக்கு. தமிழக அரசு இதை எப்படி பார்க்குறீங்க? நம்முடைய அந்த திருமேனிகள்ல விலை மதிப்பில்லாத சொத்துக்கள். நீங்களும் ஒரு மதிப்பு போடலாம். இந்த திருமேனிக்கு வந்து 10 லட்சம் அப்படி போடலாம். 10 லட்சம் ரூபாய் நான் கொடுத்தால் அதே போல உங்களால செய்யவே முடியாது. அப்ப இட் மீன்ஸ் இன்வேல்யூபிள், மதிப்பு போட முடியாது. அப்படிப்பட்ட விலை மதிப்பட்ட ஒரு பொக்கிஷங்கள் வெளிநாட்டுல இருக்கு. தமிழ்நாட்டை சேர்ந்த கோயிலை சேர்ந்த திருமேனிகள் என்று தெரிஞ்சிருந்தும் கூட ஏன் நடவடிக்கை எடுக்கல? இப்ப ஒவ்வொரு ஆலயத்திலையும் அந்த HRMC என்ன பண்ணணும்? ஒரு ஸ்ட்ராங் ரூம் வச்சிருக்கணும், ஒரு ரெஜிஸ்ட்ரி வச்சிருக்கணும். அதுல வந்து இதனுடைய எடை இவ்வளவு உயரம், பஞ்சலோகமா, என்ன திருமேனி, எத்தனை ஆண்டுகள் தோராயமா இருக்கும், 500 ஆண்டுகள் 300 ஆண்டுகள், இதெல்லாம் எழுதி வைக்கணும். அந்த மாதிரி வச்சிருக்காங்களா? பார்ஷியலா இருக்கு. அப்ப மிச்சம் எங்க போச்சு? பல இடங்கள்ல இப்ப மயிலாப்பூர்லயே பார்த்தோம் இப்ப சமீபத்தில் அந்த செய்தி. அப்ப இது போல வந்து HRMC நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஒத்துழைப்போடு தான் நடக்கிறதா?
இப்ப இவர் பொன்மாணிக்கல் அவர்கள் கேட்டிருக்காங்க, பல இந்த மாதிரி சிலைகள் வந்து அங்க சிலைகள் சொல்லக்கூடாது, ஒரு கோச்சுக்குவார், திரும்பி தான் சொல்லணும். ஏன்னா அவர் சொன்ன பாயிண்ட் கரெக்ட். கிடையாது. ஆமா, கையெடுத்து கும்பிடுக்கிறோம். அது வந்து இறைவன் வாழக்கூடிய ஒரு திருமேனி. எப்படி நமக்கு உடம்பு, நமக்கு இந்த உயிருக்கு ஒரு மேனியோ, அதே போல இறைவன் வாழக்கூடிய திருமேனிகளை ஏலத்துக்கு விடுறான். அப்ப எப்படி நீங்க தடுக்க முடியும்? எஃப்ஐஆர் போடாதான் தடுக்க முடியும். இங்க எந்த ஒரு எஃப்ஐஆர் போடலையே. எங்க ஊர் இந்த கோயிலை சேர்ந்த இந்த இது அங்க இருக்க சொல்லி இவங்க எஃப்ஐஆர் போட்டாதான் தடுக்க முடியும். இதே பொன்வாணிக்கல் பல முறை சொல்லுங்க, இங்க நம்ம மியூசியத்துல, சென்னை மியூசியத்துல பல காட்சிப்படுத்தப்பட்டு பல சிலைகள் இருக்கிறது, தெய்வ திருமணிகள். அது எந்த கோயிலுக்கு சொந்தமானது, அந்த இடத்துல திரும்ப வைக்கணுங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம இங்க அரசு செயல்படுதுங்கிறதையும் குற்றச்சாட்டு அவர் ஏற்கனவே வச்சிருக்காரு. இப்ப அவர் சொல்லியிருக்காரு எஃப்ஐஆர் போடவில்லை என்று சொல்கிறார். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், என்னுடைய கேள்வி, ஒரு திருடன் தன் மேலே எஃப்ஐஆர் போடுவானா? அப்படிதான் இந்த தமிழக அரசை நீங்க அப்படிதான் நான் வந்து பார்க்கிறேன். ஆக எஃப்ஐஆர் ஏன் போடவில்லை என்று சொன்னால், தமிழக அரசு, இதற்கு முன்பு இருந்த திராவிட கழக அரசுகள், அறநிலையத்துறை அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த சிலை திட்டம் செஞ்சிருக்க முடியும். ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த செய்தி நம்ம போன தடவை பேசியிருக்கோம், இரிடியம் வழக்கு என்று சொல்லி கிருஷ்ணகிரியில ஒரு அனுராதா என்கின்ற ஒரு அம்மா, அவங்க வீட்டுல போய் ரெய்டு போச்சு, அப்புறம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அது கண் துடைப்பா அந்த ரெய்டு நடந்தது, எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணாம. அதன் பிறகு வந்து அதுல தொடர்புடையதாக ஆஷிஷ் குமார் என்கின்ற, மல்லிகார்ஜுன் என்கின்ற, மைக்கேல் ராஜ், ஒரு ஆளுக்கு 3 பேர் இருக்குன்னு இப்பதான் பாக்குறேன். எப்படியாப்பட்ட ஃப்ராடு பாருங்க. அந்த மைக்கேல் ராஜ் உதவியோடு தான் சிலை திட்டம் நடந்ததாக இப்போ வந்து கைது பண்ணிருக்காங்க. அந்த மைக்கேல் ராஜ் யாருன்னா, ஜோயல் என்கின்ற திமுக இளைஞனுடைய மாநில பொறுப்புல கூடிய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அநேகமாக உதயநிதிக்கு ஃப்ரெண்டா இருக்க வாய்ப்பு இருக்கிறது நம்ம நினைக்கலாம். அப்ப ஏன் இவங்களை வந்து கண் துடைப்புக்காக ரைடு செஞ்சு அப்படியே வந்து அந்த கேஸை மேற்கொண்டு கொண்டு போகாம நிறுத்திட்டாங்க என்பதற்கான காரணம் புரிகிறது அல்லவா? அதனால இவர்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இவை எதுவும் நடைபெறுவதில்லை. அதனால புதிதாக வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களே மிகவும் எதிர்பார்க்கிறோம். இப்படிப்பட்ட கடந்த கால ஆட்சியில் நடந்த பல தவறுகளை சரி செய்வதற்கான முயற்சிகளை எடுத்து அதை சரி செய்த பெருமையை அவர் தேடிக்கொள்வார் என்று எதிர்பார்ப்போடு இந்த செய்திக்கு நான் நிறைவு சொல்றேன். திருப்பரங்குன்றம் அந்த மலை விவகாரம் அது பார்த்தோம். அது தீபத்தூண்ல தீபம் ஏற்ற விடலைங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட, ஆனா சிக்கந்தர் தர்கான்னு அங்க ஒண்ணு இருக்கு, அங்க வந்து இந்த சந்தனக்கூடு விழா பிரச்சனை இல்லாம நடக்கணும் அப்படிங்கிறத விட, அது எப்படி லிபரலாக அப்பொழுது இருந்த திமுக அரசு செயல்பட்டது அப்படிங்கிறது. அதாவது திருப்பரங்குன்றத்துக்கு நம்ம ஆட்கள் யாராவது போனாங்கன்னா அவங்கள தடுக்கிறது, அரெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது இருந்து, சிக்கந்தர் மலைக்கு போறவங்கள ஒன்றும் பெரிய அளவில் இது பண்ணாம இருந்தாங்கிறத பார்த்தோம். அந்த நேரத்துல ஆளும் அரசு நமக்கு சாதகமாக தானே இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்தல விருட்சமாக இருந்த கள்ளத்தி மரத்துல வந்து பிறை கொடியை கட்டினாங்க. அப்பொழுது இந்துக்கள், இந்து அமைப்பினர் பெரிய அளவில் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் அதை எதிர்த்து கோஷம் போட்டாங்க, அந்த பிறை கொடிகள்லாம் அகற்றணும்னு. கோஷம் போட்ட பக்தர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதை ஸ்குவாஷ் பண்ணணும்னு சொல்லி பெட்டிஷன் ஒன்று போட்டப்ப அதுக்கு வந்து மதுரை நீதிமன்றம் அரசை வந்து போலீஸாரை வந்து கடுமையாக எச்சரித்து, ஒரு கோஷம் போடுவதனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருமா, அதுவும் அவங்களுக்கு சொந்தமான அந்த ஸ்தல வருஷத்துல கொடி கட்டப்படும், அதுக்கு எதிர்த்து அவங்க கோஷம் போட்டிருக்காங்க. இது எப்படி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக ஆகும்? என் இடத்துல வந்து கட்டியிருக்காங்கன்னு சொல்றது எப்படி இது ஆகும் அப்படின்னு கோர்ட்டும் கேட்டிருக்கு. இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க? ஒவ்வொரு திருக்கோயிலுக்கும் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய மூர்த்தியோடுக்கு இணையாக உற்சவ மூர்த்தி, அதே போல தீர்த்தம் குளம் இருக்கும் ஏதாவது, அதே போல ஸ்தல விருட்சம், அந்த தெய்வத்துக்கு நிகராக மதிப்பு கொடுக்கப்பட வேண்டியவை எல்லாமே. திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு வந்து ஸ்தல விருட்சம் என்ன, ஆலயத்தடி விருட்சம் என்ன, கல் அத்தி என்று சொல்லக்கூடிய காட்டு அத்தி என்ற பேர் அத்தி மரத்தோட ஒரு வகை. இது என்னைக்கோ இப்போ 100 வருஷம் முன்னால உள்ள மரம் இல்ல. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய பதிகத்துல திருப்பரங்குன்றத்துல கள்ளத்தி மரம் ஸ்தல விருட்சம் என்று அவர் பாடியிருக்கார். அப்ப சில 1000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தல விருட்சம், அதுக்கு மேல ஒருத்தர் வந்து பிறை கொடி ஏத்துறாருன்னா அதுக்கு அனுமதி திமுக அரசு அனுமதி கொடுத்திருக்கணும். இந்த அளவுக்கு வன்மம் இந்த அரசுக்கு இருந்திருக்கிற அந்த மசூதிக்கு போகக்கூடிய, தர்காவுக்கு போகக்கூடிய அவர்களுக்கு இருந்திருக்கிறது பாருங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா,
ஒரு கொடியை நாட்டுவது என்பது இந்த இடம் எனக்கு சொந்தம் என்று உறுதிப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய ஒரு செயல். ஒத்துக்கிறீங்களா? ஆமா. இப்ப ஒரு சம்பவத்தை நான் இதோட ஒப்புமைப்படுத்துறேன். காஷ்மீர்ல அந்த லால் சவுக்ல தேசிய கொடியை ஏற்றுவேன் என்று சொல்லி நாடு முழுக்க கன்னியாகுமரியில ஆரம்பித்து ஏகதா யாத்திரை போனார்ல முரளி மனோகர் ஜோஷி, மோடிஜி கூடவே பயணித்தார். ஏன் பண்ணார்? காஷ்மீர் நம்மளுதுன்னு. அந்த லால் சவுக் எனக்கு சொந்தமானது அவன் சொல்றான். நீ வந்து ஒரு அம்மா பாலை கொடுக்குறாரு தான் வந்து கொடி ஏத்துறான்னு சவால் விட்டான். ஏற்றுன்னு சொல்லி ஏத்தி காமிச்சார் இல்லைங்களா? அப்ப என்ன அர்த்தம்னா அந்த இடம் எனக்கு சொந்தமானது. இப்ப திருப்பரங்குன்றத்துல கள்ளத்தி மரத்தின் மேல நீ வந்து பேய்கொடி நடத்துறான்னா என்ன அர்த்தம்? நீ அந்த இடம் என்னது, உங்களால என்னடா பண்ண முடியும்? அப்ப எப்படி இந்த அரசாங்கம் இதுக்கு அனுமதி கொடுத்திருக்கும்? இதான் கேள்வி. இது எப்ப நடந்தது? தீபத்தூண்ல தீபம் ஏற்றலாம் என்று ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதியரசர் அவர்கள் அனுமதி கொடுத்த பிறகு அதை தடுத்து 144 போது தடுத்த பிறகு அதன் பிறகு கம்பீர் விழா நடத்துறாங்களா, அதுக்கு அனுமதி கொடுக்குமா? அங்க போய் இவங்க வந்து அந்த சமயத்துல நைட்டோட நைட்டா ரகசியமாக திருட்டுத்தனமாக இதுல இந்த கள்ளத்தி மரத்தின் மீது பிறை கொடி ஏற்றி இருக்கிறார்கள். அப்போ உடனே வந்து திருப்பி வந்து வழக்கு வருகிறது கோர்ட்ல. ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதியரசர் அவர்கள் கேட்டிருக்காங்க. தமிழக அரசு சொன்னது நான் நீக்க ஏற்பாடு பண்றேன், பண்ணல. ஹெச் ராஜா அவர்கள் உடனே அதை போய் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனார். அது என்ன ஸ்டேட்டஸ், நான் பார்க்க போறேன், ஆஸ் ஆன் டேட் அந்த கொடி இருக்கா இல்லையா, நான் போய் பார்க்க போறேன். கிளம்பி போனவர் அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா? அரெஸ்ட் பண்ணாங்க. இப்ப பக்தர்களா சேர்ந்து கள்ளத்தி மரத்தில் உள்ள கொடியை அகற்றுங்கள் சொல்லி கோஷம் போட்டால் அவர்களை கைது செய்திருக்கிறது இந்த திமுக அரசு. இப்ப கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. ஜனநாயக ரீதியாக தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கோ போராடுவதற்கோ எல்லாருக்கும் உரிமை உண்டு. இவங்க என்ன போய் யாராவது டிராபிக் யாராவது போய் அரசு இது பண்ணாங்களா, பிளாக் பண்ணாங்களா, பொது சொத்துக்கு சேதம் விளைவிச்சாங்களா, அந்த மாதிரி எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி இருக்குமே ஆனால் அதுக்காக வேணா கேஸ் போடலாம். அந்த மாதிரி ஒண்ணும் பண்ணல. தன்னுடைய ஃபீலிங்ஸ், ஹிந்துக்கள் தன்னுடைய உரிமையை சொல்வது கூட இந்த நாட்டுல அனுமதி இல்லையான, உரிமை இல்லையான. ஆகவே மதுரை நீதிமன்றம் நல்ல கேள்வி கேட்டிருக்கிறது. இதற்கு முந்தைய அரசு செய்த அராஜகமான மக்கள் விரோத செயல்களை தோல் இழுத்து காட்டியிருக்கிறது. அதனால இதை வந்து கண்டித்ததோடு நிற்காமல் தண்டிக்கப்பட வேண்டும். ஏன்னா காவல்துறை முறைகேடாக தன்னுடைய உரிமையை வந்து பயன்படுத்தி செய்திருக்கிறது. அதிகார துஷ்பிரயோகம் செய்திருக்கிறது. அதனால காவல்துறைக்கும் தண்டனை கொடுக்கப்படும். யார் கேஸ் ஃபைல் பண்ணாரோ அவர் மீது அபராதமாவது போடணும். குறைஞ்சபட்சம் அபராதம் போட்டு நீ உன் சொந்த காசுல கட்டுனா சொல்லணும். இப்படி செய்தால் மட்டுமே இது போன்ற ஒரு செயல்கள் வருங்காலத்தில் நடக்காமல் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நீதிமன்றம் இது செய்யுமா என்று எதிர்பார்க்கிறோம். சென்ற செய்தியில மதுரை நீதிமன்றம் இப்படி ஒரு அதிரடி உத்தரவு போட்டதுன்னா, சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர் வந்து ஒரு அதிரடியாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னன்னா, ஐயோ இந்த சுற்றுப்புற சூழல் போராளிகளுடைய தொல்லையே தாங்களப்பா, இந்த நாட்டுல ஏதாவது ஒரு திட்டம், ஆஹா இந்த திட்டம் ரொம்ப நல்ல திட்டங்க, இது நாட்டுக்கு ரொம்ப பயன் கொடுக்கக்கூடிய திட்டம், இதை விரைந்து சொன்ன காலத்துல நிறைவேற்றணும் அந்த அரசு, அதற்கு நாங்கள்லாம் உறுதுணையாக இருக்கிறோம் அப்படின்னு என்னைக்காவது ஒரு திட்டத்தை அவனு சொல்லியிருக்கணும். எந்த திட்டத்தை ஆரம்பிச்சாலும் அதை முட்டுக்கட்டை போடக்கூடிய ஒரு செயலைத்தான் இந்த சூழியல் போராளிகள் போர்வையில ஒளிஞ்சு கொண்டு இவனெல்லாம் செய்யறானுவோம் அப்படின்னு ஒரு சற்று கடுமையாகவே தனது கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு சீஃப் ஜஸ்டிஸ். இதை எப்படி பாக்குறீங்க? அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, எல்லா ப்ராஜெக்டும் எதிர்க்கிறீங்க, ஏதாவது ஒரு ப்ராஜெக்டா ஆதரிச்சிருக்கீங்களா கேட்டிருக்காரு. அப்ப எல்லா ப்ராஜெக்ட் எல்லா நலத்திட்டங்களையும் எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் நோக்கம் என்ன? இந்த சந்தேகம் வந்து உச்ச நீதிமன்றமே கேட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே பல உதாரணம் பார்க்க முடியும். சேலம் 8 வழிச்சாலை, அதுக்கு ஏதோ காரணம் சொன்னாங்க இல்லையா? அரூர் பக்கத்துல ஏதோ காடுகள் இருக்கு, அந்த காடுகள் நரிகளுக்கெல்லாம் பிரச்சனை வந்துடும், ஏதோ எடுத்து விடுங்க. கூடங்குளம் அணு உலை வந்து விரிவாக்கத்திற்கு பெரிய போராட்டம் நடத்தினாங்க. கடல் ஆமைகள்ல குஞ்சு பொறிக்க முடியாம போயிடும். இப்ப ரஷ்யா தான் அந்த கூடங்குளம் அணு உலை நிறுவினது. இப்ப ரஷ்யா நாட்டுல இதே போல அணு உலைகள் கடலோரத்துல இருக்கு. அப்ப அங்கெல்லாம் கடல் ஆமைகள் பாதிக்கப்படாதா? நம்முடைய கேள்வி இதுதான். இப்ப பாருங்க, விஞ்சம் துறைமுகம் வந்திருக்கிறது. கேரளால பெரிய அளவுல அது வளரப்போகிறது. கொழும்புவை விட பெரிய துறைமுகமாக அடுத்த ஒரு 10 ஆண்டுகள் வந்துடும். கொஞ்சமா கவர்மெண்ட் சக்சஸ்ஃபுல் ரேட் அது வந்தாச்சு. இன்னும் வந்து அதை தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. ஒரு 10 வருஷம் ஆகும். அடுத்த 10 ஆண்டுகள்ல கொழும்பை விட இந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு துறைமுகமா இருப்போகிறது. அதோட அட்வான்டேஜ் யாருக்கு போகும்? திருவனந்தபுரத்துக்கு போகும். நியரஸ்ட் பிக் சிட்டி
அப்ப அந்த ப்ராஜெக்டுக்கு வரவிடாம தடுத்தது யாரு? இவர் கூட சர்ச்சுகள் தான் பெரிய அளவு சர்ச்சுகள், அது கூட சில பேர் என்விரான்மெண்டல் சுற்றுச்சூழல் இயல் போராளிகள் சேர்ந்துப்பாங்க. அப்ப நாடு முழுக்க எங்க நீங்க பார்த்தாலும் இப்படிப்பட்ட சுற்றுச்சூழல் போராளிகள் இவங்கள ஏன் சைனால போய் போராட மாட்டேங்கிறாங்க? இதே அணுகுலை வந்து அங்கேயே இருக்கு. பெரிய பெரிய ஹை ரோடு போட்டிருக்காங்க, அமெரிக்காலும் போட்டிருக்காங்க. அங்க ரோடு போட எதிர்ப்பு இல்லை, டேம் கட்ட எதிர்ப்பு இல்லை, இங்க மட்டும் எதிர்க்கிறாங்க. இது கேள்வி. இப்ப ஈரான் அமெரிக்கா யுத்தம் நடக்குது, குண்டு போட்டி வெடிச்சு வெடிச்சு எரிஞ்சிட்டே இருக்கு. அப்ப அதனால காற்று மாசு வராதா? சுற்றுப்புற சூழல் போராளிங்க ஏன் இப்ப போராடல? சரி, ஈரான் கூட விடுங்க, வெளிநாடு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கலாமே. தமிழ்நாட்டிலே இதுக்கு முந்தைய திமுக ஆட்சியில எத்தனை மலைகளை ஒண்ணுமே எல்லாம் மொட்டை அடிச்சாங்களே. காட்டு தடை செய்யப்பட்ட காட்டு பகுதிக்குள்ள போய் மண் அள்ளுறது அல்லது வந்து கனிம வளங்களை வெட்டுவதற்கு வந்து பண்ணாங்க. அதுக்கான சட்ட திருத்தமும் கொண்டு வந்தாங்க. அப்பெல்லாம் அவங்க போராடினாங்களா? அப்ப இவங்க போராடி இருந்தார்கள் என்று சொன்னால் உண்மையில சுற்றுச்சூழல் மேல அக்கறை உள்ளவங்க அர்த்தம். அப்ப ஏன் போராடாம இருந்தாங்க? அப்ப கனிம வள கொள்ளை செய்யக்கூடியவங்களே உங்களை ஒப்பந்தம் போட்டிருக்காங்களா? அது கண்ணு தெரியாதா? கவனத்துக்கே வராதா? சந்தேகம் இருக்கிறது இல்ல. அதனால நாட்டின் இப்ப பாருங்க, லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா நிக்கோபார் ப்ராஜெக்ட். இப்ப ராகுல் காந்தி கூட அங்க என்ன, ராகுல் காந்தி, சோனியா காந்தி எல்லாம் போய் அங்க போய் நின்று போட்டோ, சோனியா காந்தி போல ராகுல் காந்தி போய் நின்று போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. அந்த நிக்கோபார் ப்ராஜெக்ட் என்பது இந்தியாவுடைய தென்முனை கோடி கடைசியில உள்ள காலத்தி என்கின்ற அந்த தீவு. அந்த தீவுல வந்து ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட், அது இயற்கையாகவே ஆழமான ஒரு பகுதி. அந்த இடத்துல ஒரு போர்ட் வந்தாச்சுன்னா சிங்கப்பூரோட பெருசா வரும். அது சிங்கப்பூர் தான் இன்னைக்கு அந்த சைட்லயே ரீஜன்ல உள்ள மிகப்பெரிய டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட். அதாவது மிகப்பெரிய பெரிய கப்பல்லாம் வந்து அந்த கப்பல்ல இருந்து அங்கதான் நிறுத்த முடியும். இப்ப நம்ம நாட்டுல இந்த மாதிரி டிரான்ஸ்ஷிப்மெண்ட்ல என்ன பண்றோம், கொழும்புலயே அல்லது சிங்கப்பூர்ல இருந்து இங்கிருந்து ஒரு படகு எடுத்துட்டு போய் அங்கிருந்து எடுத்து ரீலோட் பண்ணி அன்லோட் பண்ணி திருப்பி எடுத்துட்டு வரும். அப்ப வி ஆர் பேயிங் ஃபார் சிங்கப்பூர் அண்ட் கொழும்பு. நம்ம நாட்டுல இன்னொரு வந்தா அதே போல உலகத்துல மற்ற நாடுகளுக்கும் வந்து நம்ம அந்த மாதிரி டிரான்ஸ்ஷிப்மெண்ட்கா நம்ம நாட்டு இதை துறைமுகத்தை பயன்படுத்த முடியும். அப்ப நம்ம நாட்டினுடைய பணம் நமக்கு போகாது, வெளிநாட்டு பணம் நமக்கு கிடைக்கும். இது தவிர அந்த சைனா கப்பல் எல்லாமே அதை தாண்டி தான் வந்தாகும். அப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன், ராணுவ ரீதியா முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம். அப்படிப்பட்ட இடத்துல ஒரு மிகப்பெரிய இயற்கையாக துறைமுகம் அமையக்கூடிய ஒரு வசதி வாய்ப்பு இருக்கிறது. அங்கு ஒரு துறைமுகம் அமைக்க கூடாது என்று இவங்க எல்லாம் சேர்ந்து எதிர்க்கிறாங்க. என்னன்னா, அங்கு உள்ள காடுகள் அழிந்துவிடும். இப்ப அந்தமான் நிக்கோபார் 2 தீவு கூட்டங்கள், அந்த நிக்கோபார் தீவுலயே வந்து மொத்த பரப்புல 1% தான் இதுக்காக யூஸ் பண்ண போறாங்க. 99% காடாதான் இருக்க போகுது. இந்த 1% 99% என்ன உங்களுக்கு பெரிய லாஸ் வந்துட போகுது, மேனேஜ் பண்ண முடியாதானே? ஆகவே சுற்றுச்சூழல் என்று சொல்லி இந்தியாவுடைய ராணுவ பலத்தை குறைப்பதற்கோ அல்லது பொருளாதார வளத்தை நசுக்குவதற்கோ இவங்க எல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்ப இதை நீங்க சொன்ன செய்தி வந்து குஜராத்ல ஒரு போர்ட், இத்தனைக்கு எல்லாம் வந்து கிளியரன்ஸ் கிடைச்சாச்சு. கிளியரன்ஸ் கொடுத்த பிறகு போராடுகிறார்கள் என்று சொன்னால் இவர்களுக்கு நாட்டு நலன் மீது அக்கறை இல்லை. நர்மதா ரிவர் ப்ராஜெக்ட அந்த அம்மா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஸ்லிப்பர் செல் பிளே எங்க பார்த்தாலும் போவாங்களே. ஆனா அந்த நேரத்துல அப்பொழுது எதற்காக என்னெல்லாம் காரணம் சொல்லி இந்த அம்மா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஒரு பக்கமே வந்து வறண்ட பூமியாக மாறிடும் அப்படின்லாம் சொன்னாங்க. இப்பொழுது பார்த்தா எந்த அளவுக்கு அங்க வந்து செழுமையான பகுதியாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி அதை கோட் பண்ணி கூட மணிசங்கரையோடைய சகோதரர் அங்கலேஸ்வர் ஐயர் அவர் வந்து இந்து பேப்பர்ல கூட இது சம்பந்தமாக ஆர்டிகிள் எழுதியிருக்காரு. அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும் பொழுது இவங்க எப்படி ஒரு பொய்யாக ஒரு கட்டமைக்கிறாங்க ஒரு செய்தியை அப்படிங்கிறது புரிகிறது. பாபா ஆம்டே என்ற ஒருத்தர் படுத்த படுக்க அவர் உட்கார கூட முடியாது, படுத்த படுக்கையாத பல நாள் வந்து போராட்டம் நடத்திட்டு இருந்தாரு. இன்றைக்கு அதே நர்மதா ரிவர் அந்த ப்ராஜெக்ட் மூலமாக குஜராத்தினுடைய கடைசி கிராமம் வரைக்கும் அந்த ஒரு சொட்டு தண்ணி கூட வீணாகாம இப்போ பயன்பட்டு கொண்டிருக்கின்றது என்பது உலக சாதனையாக பார்க்கப்படுகிறது. பிக்கெஸ்ட் அந்த மோஸ்ட் அட்வான்ஸ்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட். ஒவ்வொரு இடத்துக்கு, ஒவ்வொரு வீட்டுக்கு, ஒவ்வொரு பகுதிக்கும் எத்தனை லிட்டர் வாட்டர் போகிறது அப்படி மெஷர் பண்ணி அவங்களுக்கு கரெக்டா வந்து அப்படிப்பட்ட ஒரு அட்வான்ஸ்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட். அது உலகமே பிரமிக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். அப்ப இதை தடுத்திருக்காங்கன்னா அதை தடுப்பதற்காக எத்தனை தசாப்தங்கள், எத்தனை டீகேட், 30 வருஷம் 20 வருஷம் நாட்டின் முயற்சிக்கு முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டை போடக்கூடியவர்கள இந்த சுற்றுச்சூழல் போராளிகள். நீங்க சொன்ன அருமையான பாயிண்ட் எடுத்து கொடுத்தீங்க. ஆகவே நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இப்ப ஜார்ஜ் சோரஸ், டீப் ஸ்டேட் போன்ற நாட்டின் வளர்ச்சியை தடுப்பதற்காக பல வெளிநாட்டு ஏஜென்ட் இருக்கு. அவர்களிடம்
அவர்களுடைய கைத்தடிகளாக இவர்கள் செயல்படுகிறார்களா? இது சுப்ரீம் கோர்ட் சொல்லல, நமக்கு இந்த சந்தேகம் வருகிறது. எல்லாத்தையும் கனெக்டிங் த டாட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாத்தையும் இணைத்து பார்க்கும்போது இப்படி இவர்கள் இருக்கிறார்கள் என்ற சந்தேகம் இருக்கிறது. நல்ல வேளை ஒரு நல்ல கேள்வியை எழுப்பி சுப்ரீம் கோர்ட் வந்து தெளிவு கொடுத்திருக்கிறது. இனிமேலாவது இவர்கள் நாட்டு நலன் மேல் அக்கறை கொண்டவர்களாக மாற வேண்டும். உண்மையிலேயே சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இருந்தால் போராடலாம், அதெல்லாம் வந்து தப்பு சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த போர்வையில் நாட்டு முன்னேற்றத்துக்கு எதிரிகளாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் சுப்ரீம் கோர்ட்டுடைய குற்றச்சாட்டு. நம்முடைய குற்றச்சாட்டும் அதுதான். நாம் பல ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதை தெளிவுபடுத்திய கோர்ட்டுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அமெரிக்கா ஈரான் போர் ஒரு பக்கம், இதுக்கு வந்து மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய ஒரு நாடுன்னு அமெரிக்கா நினைச்சு சூஸ் பண்ண நாடு வந்து பாகிஸ்தான். அதுவே அமெரிக்காவுடைய அந்த இது நிலையை நினைச்சு நம்ம சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல. ஏன்னா எப்படிப்பட்ட நாடு அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. காரணம் அவங்க வந்து ஈரானோட உறவுல இருக்காங்க, அவங்க வந்து பேசி சரி பண்ணிடுவாங்க அப்படின்னா இப்போது வரையும் சரி பண்ணலைங்கிறது ஒரு பக்கம். ஆனா அதற்கு மாறாக இப்பொழுது ஒரு பத்திரிகை ஆய்வு நடத்தி அதோடைய அறிக்கையாக சொல்லியிருக்காங்க என்னன்னா, மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய நாடுன்னு சொல்லி கொண்டு இந்த பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்த நூர்கான் விமான தளம் அப்படின்னாலே, நூர்கான்னாலே ஆபரேஷன் சிந்தூர் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அதை கொஞ்சம் சரி பண்ணியிருப்பாங்க போல. அந்த தளத்தை வந்து ஈரான் பயன்படுத்தி கொள்ள அமெரிக்காட்டேருந்து காசு வாங்கி ஆட்சி நடத்திட்டு இருக்கு பாகிஸ்தானு. ஆனா ஈரானுடைய போர் விமானங்கள் அங்க வந்து போறதுக்கு அதை பயன்படுத்துறதுக்கு பாகிஸ்தான் உதவியது அப்படிங்கிறது மாதிரி ஒரு செய்தி இப்போ வந்திருக்குது. இதை எப்படி பார்க்கறது? இதே பாகிஸ்தான் சவுதி நாட்டோடு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறது. பரஸ்பரம் இந்த இரண்டு நாடுகள் மீது யார் விமான தாக்குதலோ அல்லது போரோ நடைபெற்றாலும் இரண்டு நாடுகளும் ஒன்றுக்கொன்று ஒத்துழைப்பு கொடுக்கணும் என்று ஒப்பந்தம் போட்டிருக்கிறது. இப்ப ஈரான் இந்த நூர்கான் விமான தளத்தை பயன்படுத்திய பிறகு சவுதி அரேபியால பல இடங்களில் குண்டு போட்டிருக்கிறது. பாகிஸ்தான் என்ன சொல்லும்? அப்ப பாகிஸ்தானுடைய நம்பகத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனாலதான் இப்ப யூஏஇல பாகிஸ்தானை சார்ந்தவர்கள் வேலையில இருக்கிறவங்க எல்லாம் அனுப்பக்கூடிய வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல முயற்சி அது. அதாவது பாகிஸ்தான் இஸ் a liar, is a cheat. எல்லாத்துக்கும் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய ஒரு நாடு, ஒரு ரோக் நேஷன் சொல்லலாம். அப்படிப்பட்ட நாடு நம்முடைய அண்டை நாடாக இருப்பது நமக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதையும் நான் இப்ப தெளிவுபடுத்த விரும்புறேன். இது ஒரு பக்கம். பயங்கரவாதத்தை நான் எதிர்க்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இரட்டை கோபுர தாக்குதல் நடத்திய ஒசாமா பின் லேடன் இவங்க வீட்டிலே தங்க வச்சிருந்தாங்க. அப்ப அமெரிக்கா உள்ள பூந்து அடிச்சு தூக்கி கடல்ல தூக்கி போட்டது பார்த்தோம் நம்ம. அப்ப எந்த அளவுக்கு வந்து நம்பகத்தன்மை இல்லாத ஒரு நாடு பாருங்க. இதெல்லாம் கூட இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்களே அழகா எடுத்து கொடுத்தீங்க இந்த நூர்கான் அந்த விமானத்தளம் என்று சொன்ன உடனேயே வந்து ஆபரேஷன் சிந்தூர் தான் என்று சொன்னீங்க. இந்த ஆபரேஷன் சிந்தூர் மேற்கொண்டு நடக்காமல் தடுப்பதற்கே காரணம் நூர்கான் விமான தளத்தை வந்து அங்க உள்ள அணு ஆயுதங்களை லிஃப்ட் பண்ண முடியாத சிஸ்டத்தையே உடைச்சி ஸ்மாஷ் பண்ணதுதான். அதை முழுக்க முழுக்க ஏற்படுத்தி கொடுத்தது அமெரிக்கா. நூர்கான் விமான தளத்துல ஒரு சின்ன சின்ன அசைவு கூட வந்து அமெரிக்காவுக்கு தெரியாமல் இருக்காது. அப்படிப்பட்ட விமான தளத்தை வந்து ஈரான் பயன்படுத்திக் கொள்ள அனுமதி கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் அப்ப அமெரிக்கா அந்த அளவுக்கு வந்து ஏமாளியா, அதுக்கு தெரியாம பண்ணிருக்காங்களா? இது நமக்கு சந்தேகம் வருகிறது. அல்லது எல்லாமே டிராமா ஆடுறாங்களா? இப்ப ஈரான் நாடு வந்து அணுகுண்டு வைத்திருக்கிறது பயங்கரவாதத்துக்கு உதவியா இருக்கின்றது சொல்லி ஈரான் மீது படையெடுக்கக்கூடிய அமெரிக்கா மட்டும் அணுகுண்டு இல்லையா? அமெரிக்கா பயங்கரவாதத்துக்கு ஆதரவா இல்லையா? அப்ப அமெரிக்கா மேல படையெடுத்திருக்கணும். ஆகவே அமெரிக்காவுடைய இரட்டை நிலைப்பாடு நமக்கு தெளிவா தெரிகிறது. அதனால நீங்க சொன்னபடி பாகிஸ்தானும் வந்து இரட்டை நிலைப்பாடு, நம்பகத்தன்மையற்ற ஒரு நாடு. அப்படிப்பட்ட பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்ற அமெரிக்காவும் இப்படிப்பட்ட ஆபத்தான இரட்டை நிலைப்பாடு கொண்ட நாடு என்பதை இந்த சம்பவம் நமக்கு தெரிகிறது. அதனால பயங்கரவாதத்தை வளர்க்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா உதவி செய்கின்ற காரணத்தினால் அமெரிக்காவும் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய நாடு என்றுதான் நாம் கருத வேண்டும். ஏன்னா அமெரிக்காவுக்கு தெரியாம நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. இதோ ஒரு டீல், நீ இது மாதிரி பண்ண, நான் பேசாம கண்டுக்காம இருக்கிறேன் சொல்லிட்டு இப்போ வந்து வெளியில் தெரிஞ்ச ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுவாங்க. அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால பாகிஸ்தான் அளவுக்கு அமெரிக்காவும் நம்பக்கூடிய நாடு அல்ல என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு காட்டுகிறது. இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக சுவாரஸ்யமாகவும் அதே நேரத்தில் ஆழமாகவும் உங்களுடைய கருத்துக்களை ஸ்ரீ டிவி நேயர்களோடு பகிர்ந்து கொண்டீங்க. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.